2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, விடுதலை போராட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான அமைப்புகள் ஒரு நாளை கொடுத்து அதை காலவரிசைப்படுத்தி சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகம் 9வது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு பாரத மாதா சங்கம். 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலர் சேர்ந்து இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இதில் மிக முக்கியமான ஆள் தான் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். 1904 சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோடு உருவாக்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு தான் இந்த சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 தொடங்குறாங்க. வீரராச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா இந்த மாதிரி முக்கியமான சில தலைவர்களால் உருவாக்கப்படுது. 1884 காங்கிரஸுக்கு முந்தின வருஷம். அடுத்ததாக ஹோம் ரூல் இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையாரால் 1916 தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அப்போ 1916 மதராஸ் திராவிட சங்கம் அப்படிங்கிறது 1912 உருவாக்கப்பட்டது. சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1912. இப்போ ஆண்டை வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சென்னை மகாஜன சபை அந்த 2வது கொடுத்துருக்கு தான் வருது. அதுக்கப்புறமா சென்னை மகாஜன சபைக்கு அடுத்து பாரத மாதா சங்கம், அடுத்து திராவிட சங்கம், அதுக்கப்புறம் தான் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது. இது சிலபஸில் தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க.